டாக்டர், என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? கொடுங்க. டாக்டர், டாக்டர், டாக்டர். என்னம்மா, என்னாச்சு? என்ன லட்சுமி இது? என்னாச்சு? என்னாச்சுன்னு தெரியலையே. இப்ப எதுக்கு இப்படி ஓடுறாங்க? என்னங்க, என்னாச்சு? டாக்டர், என்னாச்சு? டாக்டர், டாக்டர். ஏன் அழறீங்க? என்னாச்சு அத்தை? தெரியலம்மா, டாக்டர் ஏதோ அவசரமா உள்ள போனாரு. தைரியமா இரு லட்சுமி. என்னன்னு தெரியலையே. அழாதீங்க, சிவம் கண்ணு முழிச்சிருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க. அன்பு, என்ன நம்புங்க அத்தை, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. அவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். லட்சுமி, தேவையில்லாம எதையும் யோசிக்காத. சிவத்துக்கு ஒண்ணும் ஆகாது. டாக்டர், டாக்டர், என் பையனுக்கு இப்ப எப்படி இருக்கு? நேத்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது. இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் இப்படி திடீர்னு ஆச்சுன்னு எங்களுக்கே புரியல. ஐயோ, என்ன டாக்டர் சொல்றீங்க? என்னாச்சு டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், என் பையனுக்கு என்ன ஆச்சு? கேக்குறோம்ல, சொல்லுங்க டாக்டர். அது பேஷண்ட் இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஐயோ, என்னங்க இது? அப்படின்னா அவர் இப்போ கண் முழிக்க வாய்ப்பே இல்லையா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அது இன்னைக்கு கூட கண் முழிக்கலாம், இல்ல ஒரு வாரம், ஒரு மாசம், ஏன் ஒரு வருஷம் கூட ஆகலாம். எங்களால முடிஞ்சது எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டோம். இனிமேல் நீங்க கடவுளை தான் நம்பணும். என்னங்க, அன்பு, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. அவரை நான் விட மாட்டேன். நான் வேண்டாம் வேண்டான்னு ஒதுங்கி போனேன். என் பின்னாடியே வந்து எனக்கு தாலி கட்டினாரு. இப்ப அவர் வேணும்னு நான் நினைக்கிறேன். அவர் என்னை விட்டு போக முடியாது. எனக்காக, இனியாவுக்காக, கலை பாரதிக்காக
அவர் வந்தே ஆகணும். அவன் வருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? ஆனா டாக்டர், அவர் வெறும் டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. எனக்கு யார்கிட்ட கேட்கணும்னு தெரியும். நான் அங்க போய் கேக்குறேன். டாக்டர் 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 அழாத அன்பு, உன் நல்ல மனசுக்கு அவர் சீக்கிரமாவே குணமாயிடுவாரு. அழாதடி. ஏமா அழறீங்க? இவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாம இருக்கு சாமி. கவலைப்படாதம்மா, அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு தீச்சட்டி ஏந்து. உன் துன்பம் பனி போல நீங்கிடும். அம்மா, தான் உயிரை கொடுத்து ஏன் உயிரை காப்பாத்துன. என் புருஷன் சுயநினைவு இல்லாம இருக்காரு. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. அவருக்கு சுயநினைவு வரணும். அது வரைக்கும் நான் இந்த கோவிலை விட்டு போக மாட்டேன். கவலைப்படாதம்மா, அம்மனை மனசுல வேண்டிக்கிட்டு தீச்சட்டி ஏந்து. உன் துன்பம் எல்லாம் பனி போல நீங்கிடும். சிவம் மட்டும் குறுக்க வரலனா அந்த கத்தி ஏன் உடம்புலதான் இறங்கிருக்கும். இப்பவாது அவரை நம்ப அன்பு. இன்னும் எப்படி நம்பாம இருப்பேன்? அதான் என் கண்ணு முன்னாடியே நிரூபிச்சிட்டானே. அன்பு, டாக்டர் என்ன சொன்னாரு? கிரிட்டிக்கலான கண்டிஷனை தாண்டிட்டான். இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. என் வாழ்க்கையில பாஸ்கர் மாதிரி ஆளுங்கள நான் நிறைய பாத்திருக்கேன். சிவம் மாதிரியும் ஆளுங்க இருப்பாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரியும். உன் வேண்டுதல் நிறைவேறும். இப்ப சந்தோஷமா உனக்கு? அது இப்பவாது உனக்கு தெரிஞ்சதே, அதுவே பெரிய விஷயம். இப்போதைக்கு அவன் நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேரணுங்கிறது தான் என்னோட பிரார்த்தனையே. அவன் எனக்கு எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கான். ஆனா நான் அவனுக்கு திரும்ப கொடுத்ததெல்லாம் வெறுப்பு மட்டும்தான். அவனை திட்டிருக்கேன், அவமானப்படுத்தியிருக்கேன். இனிமேலாவது அவனை நல்லபடியா பாத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன்.
அன்பு, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு உனக்கு அவர் மேல நம்பிக்கை வரணும். எனக்காக உயிரையே கொடுத்திருக்கான். இனிமேலும் நான் அவனை நம்பலனா நான் மனுஷியே கிடையாது. உண்மைய சொல்லணும்னா, ஒருவேளை பாஸ்கர் என்ன கத்தியால குத்தி எனக்கு ஏதாவது ஆயிருந்தா என் பசங்களையும் சிவம் நல்லா பாத்துக்குவான்னு எனக்கு தெரியும். அன்பு, நீ எப்படி பேசுற? அவன் என் மனசுக்குள்ள எப்போ வந்துட்டான். அது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு அது தெரியறதுக்கு தான் இவ்ளோ நாள் ஆயிடுச்சு. இனிமே அவனை நான் சந்தோஷமா பாத்துப்பேன். சந்தேகப்பட எதுவுமே இல்ல. உன் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அப்பா கிடைச்சிட்டாரு. ஆமா, சிவமோட ஒரே கனவு இனியாவுக்கும் ஓவியாவுக்கும் நல்ல அம்மா வேணுங்கிறது தான். அந்த கனவை நான் நிறைவேற்றுவேன். இனிமே கலை பாரதி மட்டும் இல்ல, இனியாவும் ஓவியாவும் என் பசங்க தான். எப்பவுமே நல்லவங்க கெட்டவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்துருவாங்க. ஆனா 2 நல்லவங்களால சேர்ந்து இருக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உங்க கதையும் அதே மாதிரிதான். நீயும் நல்லவன், அவரும் நல்லவரு. என்ன 2 பேருக்கும் நடுவுல அப்பப்போ சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல. இனிமையாவது சண்டை போடாம நிம்மதியா இருங்க. பாஸ்கரை போலீஸ் புடிச்சிட்டாங்களா? எங்க, அதுக்குள்ளதான் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. இப்போதைக்கு சிவம் நல்லபடியா கண்ணு முழிக்கிறது மட்டும்தான் என் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக அந்த பாஸ்கரை அப்படியே விட்டுற மாட்டேன். என்ன ஏதாவது பண்ணிருந்தா கூட நான் மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா என் புருஷனை குத்திட்டான். அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன். சும்மா விட மாட்டேன் அவனை. அன்பு, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் உண்மையான அன்பை நான் உணர்ந்திருக்கேன். இந்த அன்பு எனக்கு எப்பவும் நிலைக்கணும். அவர் நல்லா ஆயிடணும். எனக்கு இப்பதான் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்க. அந்த வாழ்க்கையை நான் நல்லபடியா வாழ்றதுக்கு நீதான் அருள் புரியணும். கவலைப்படாத அன்பு, இனிமே உன் லைஃப்ல எல்லாமே நல்லதாதான் நடக்கும். நீயும் உன் பசங்களும் கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. பாத்தியா, மணி அடிக்குது. சாமியே சொல்லிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத, சரியா? அம்மா, இங்க பாருங்க, சத்தம் போட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க. சாரி டாக்டர், நான் அழாம பாத்துக்கிறேன். லட்சுமி, அழாத. சிவோ, என்ன பாருடா. சிவோ, அம்மா வந்திருக்கேன்டா. சிவோ, என்னங்க இங்க பாருங்க. சிவம் அசைது பாருங்க. ஆமா லட்சுமி, ஆமா பாருங்க. சிவம், எனக்கு தெரியும் சிவோ, உனக்கு ஒண்ணு ஆகாது. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும்டா. எனக்கு இங்க பாருங்க. சிவம், சிவம், சிவோ, கண் முழிச்சு பாருடா. டேய் சிவா, எங்களை கொஞ்சம் பாருடா. லட்சுமி, நான் போய் டாக்டரை கூப்பிட்டு வரேன். சிவோ, டாக்டர், சிவோ, கண்ணை திறந்து என்ன பாருடா. பாருடா, நான் அம்மா வந்திருக்கேன் பாருடா. சிவோ, ஐயோ, சிவோ. டாக்டர், என்னங்க? வாங்க டாக்டர், வாங்க பாருங்க. சிவா, இரு, கடந்து
இனிமே பயப்பட ஒண்ணும் இல்லம்மா. உங்க மகன் நிஜமாவே லக்கி. நன்றி டாக்டர். இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்க கண்ணு முழிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா உங்க மருமகளோட நம்பிக்கை வீணா போகல. அவங்களோட நம்பிக்கை தான் உங்க பையனை பிழைக்க வச்சிருக்கு. உங்க பையனை இங்க அட்மிட் பண்ணதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு ஒன்னும் ஆகாதுன்னு முழுமையா நம்பினவங்க அவங்க தான். அவங்க நம்பிக்கைக்கு பலன் கிடைச்சிருச்சு. டாக்டர் இல்ல இனிமே ஒண்ணு ஆபத்து இல்ல. உயிருக்கெல்லாம் ஆபத்து இல்ல. அவர் அபாய கட்டத்தெல்லாம் தாண்டிட்டாரு. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நன்றி சரிங்க. டாக்டர். சிவா உனக்கு ஒண்ணு சிவா. இல்லடா. டேய். எனக்கு போனை கொடுங்களேன். சீக்கிரம் பண்ணு. அத்தை. ஹலோ அத்தை. அன்பு, உன் வேண்டுதல் வீணா போலம்மா. சிவத்துக்கு நினைவு வந்துருச்சு. நீ சீக்கிரம் கிளம்பி வா. சீக்கிரம் வா. சரிங்க அத்தை, நான் உடனே வரேன். சீக்கிரம் வா. டேய், சிவா சிவா, என்னாச்சு அன்பு? சிவம் கண் முழிச்சிட்டானா? நான் உடனே கிளம்புறேன். சரி அன்பு. சிவம். அன்பு, என்ன அத்தை? சிவம் கண் முழிச்சிட்டாருன்னு சொன்னீங்க? ஆமாமா, இவ்வளவு நேரம் கண்ணு முழிச்சுக்கிட்டு தான் இருந்தான். இப்பதான் டாக்டர் ஊசி போட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. அன்பு, ஒரு நாளைக்கு லேசா மயக்கம் இருக்கும்மா. அதை பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. அக்கா, சிவா எப்படி இருக்காரு? நல்லபடியா ஆபரேஷன் முடிஞ்சது. ஆனா இன்னும் கண் முழிக்கல. ஐயோ, பிரச்சனை எதுவும் இல்லல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மயக்கத்துல தான் இருக்காரு. கண் முழிச்சிருவாருன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. பிள்ளைங்களை நான் பாத்துக்க வேண்டியதாயிடுச்சுக்கா. அதனாலதான் என்னால ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. இல்லனா உங்க கூடவே தான் இருந்திருப்பேன். தேங்க்ஸ் குழலி. ஆனா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாலும் சிவத்தை பாத்திருக்க முடியாது. அவர் ஐசியூல வச்சிருக்காங்க. யாரையும் பார்க்க விடல. உன்னால தாண்டி சிவத்துக்கு இப்படி ஒரு கொடுமையான விஷயம் நடந்திருக்கு. என்னமோ உருகி உருகி பாசமா நடந்துக்கிற பொண்டாட்டி மாதிரி பேசுற. சிவத்துக்கு நீ தாண்டி ஏம. என்ன குழலி? ஒண்ணு இல்லக்கா, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது சிவத்துக்கு இப்படி ஆயிடுச்சே. தாலி பிரிச்சு கொக்குறதெல்லாம் தேதி குறிச்ச நாள்லயே நடந்துடணும்க்கா. அப்படி நடக்கலன்னா அது குடும்பத்துக்கே நல்லது இல்ல. என்னக்கா பாக்குறீங்க? நான் உங்க மேல உள்ள அக்கறையில தான்க்கா சொல்றேன். தாலி விஷயத்துல அபசகனமா எதுவுமே நடந்துடக்கூடாதுக்கா. தாலி பிரிச்சு கோக்கறதெல்லாம் இன்னொரு தடவை தாலி கட்டுற மாதிரி. அந்த நேரத்துல நடக்கலன்னா அது மோசமான அபசகனம். என்னடா இப்படியெல்லாம் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இதுல தப்பா நினைக்க என்ன இருக்கு குழலி? நிஜமாவே நீ என் மேல இருக்கிற அக்கறையில தான் சொல்றேன்னு எனக்கு புரியுது. தாலி பிரிச்சு கோக்கறதுங்கிறது இன்னொரு கல்யாணம் மாதிரிதான். குறிச்ச தேதியில நடக்கலனா அது நல்லது கிடையாதுதான். இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சுதேக்கா? அது எப்படி குழலி புரியாம இருக்கும்? ஆனா இதெல்லாம் சொன்ன நாள்ல நடக்கலன்னா அபசகுணம், நடந்தா என்னக்கா சொல்றீங்க?